அதிமுகவுக்கு தேர்தல் இன்னும் அறிவிக்கப்படவில்லை, கால அவகாசம் இருக்கின்றது. அதை நிர்ணயம் செய்யக்கூடியவர், தீர்மானிக்கக்கூடியவர் எங்களுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடியார் அவர்கள். நேரம் காலம் வரும்போது யாரோடு கூட்டணி வைப்பது என்பதை எங்களுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டுவார். அவர் காட்டுகின்ற வழியில் நாங்கள் தேர்தல் களத்தில் நின்று பணியாற்றி வெற்றி பெற்று மீண்டும் அம்மாவின் ஆட்சி அமைப்போம். நீங்கள் குறிப்பிட்ட கட்சி கேட்கின்றீர்கள், எந்த கட்சியினரும் இல்லை, யாருடன் கூட்டணி சேர்வது, எந்த கூட்டணி அமைப்பது என்பதை எங்களுடைய பொதுச்செயலாளர் உரிய நேரத்தில் உரிய காலத்தில் முடிவு செய்வார்கள். அந்த முடிவு வெற்றிகரமாக அமையும். நாங்கள் தேர்தலில் வெற்றி பெறுவோம். அண்ணன் உதயகுமார் அவர்கள் என்னை பற்றி சொல்வதற்கு ஓபிஎஸ்க்கு உரிமை இல்லை, தகுதி இல்லை, தார்மீக உரிமை இல்லை. என்றைக்கு இரட்டலை சின்னத்தை எதிர்த்து அவர் பலாப்பழத்தில் நின்றாரோ அன்றைக்கு அந்த உரிமையெல்லாம் இழந்து விட்டார் என்று அண்ணன் உதயகுமார் அவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார். இவரே சொன்ன பிறகு இன்னும் சொல்லப்போனால் ஓபிஎஸ் அவர்கள் பதில் சொன்னதுக்கு பிறகு அதற்கும் பதில் சொல்லிவிட்டார்கள். புகழேந்தி இந்த மாநிலத்தைச் சேர்ந்தவரே அல்ல. இன்னும் சொல்ல போனால் புகழேந்திக்கு இந்த அதிமுக கட்சிக்கு என்ன, தமிழ்நாட்டுக்கு அவருக்கும் என்ன சம்பந்தம்? அதுக்கெல்லாம் பதில் சொல்லி எங்கள் நேரத்தை நாங்கள் வீணாக்க